அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலையும், செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலையும், புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விருச்சகத்திலே இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலையும், குரு பகவான் வக்ர பெயர்ச்சியாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியும் பெயர்ச்சியாகிறார். மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானானவர் மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது. இப்ப சூரியன் பெயர்ச்சி ஆவது முன் வரையும் எந்த பாதிப்பும் இருக்காது. அரசாங்க ரீதியாகவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சி ஆகுதுன்னு சொன்னால டிசம்பர் 14, அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன். அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள், ஒரு புரட்சி, இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள், அரசாங்கம் தலைகுனியும் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும், அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும். அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு, ஒண்ணு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ, இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க, அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள், சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும். இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும். சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ 12 ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும், ஏன்னா கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம்னு இருக்கு. சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் 12 ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அது டிசம்பர் 23 வரையும் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு அருமையான பிளஸ். ராசியாதிபதி 23ஆம் தேதி வரை நம்மளை பார்க்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கான்பிடன்ஸையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் 15/6, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போவாரு, 6ஆம் தேதியிலே செவ்வாய் போகிறாரு. மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், வீண் தகராறு வேண்டாம், சண்டை போட வேண்டாம். ஒரு 3வது நபரால், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 3வது பெண், வேலை பார்க்குற இடத்துல வர்ற பெண்களாலேயோ, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஆண்களாலேயோ, 3வது நபர் தான் அது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளரும். இது கணவர் மனைவியருக்கு மட்டுமல்ல, காதலர்களாக இருப்பவர்களுக்கு கூட தேவையில்லாத மனச்சங்கடத்தை உருவாக்குவார்கள். ஏதோ அவங்கதான் எல்லாமே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க. அதாவது அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். அதாவது தவறுதலாக புரிந்து கொள்வது, தவறாக சித்தரிப்பது, தவறாக கற்பனை பண்ணுவது, இது நீங்க தான் பண்ணுவீங்க. அதுக்கேத்தாப்புல அவங்களும் நடந்துக்குவாங்க. ஏன்னா 8ல செவ்வாய் இந்த அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்களை எதிர்பார்த்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல அந்த சொத்துக்கள் கைக்கு வரும். அது சாதகமான தீர்ப்பா இல்லாட்டியும் 10ல 1 ரூபா கிடைக்கும். நீங்க 10ல 5 ரூபா கிடைக்கணும்னு நினைச்சிட்டு கேஸ் போட்டிருப்பீங்க, அது 10ல 1 ரூபா கிடைக்கலாம், சமயத்துல அதுவும் கிடைக்காம போகலாம். ஆனா கிடைக்கும், சம்திங் எக்ஸ்ங்கிற அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது 10ல 1 ரூபா, அதாவது பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், ஆனா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது மனைவி வழி சொத்துக்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மனைவியாக உங்களோட பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல வண்டி வாகனத்துல போகும்போதுல கொஞ்சம் கவனமா போ அப்படின்னு நீங்க ஒரு அலர்ட் கொடுங்க, தப்பு இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு வண்டி வாகனத்துல பிரச்சனை வராது, அவங்களுக்கு வண்டி வாகனத்தினால ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லலாம். இல்லாட்டி நீங்க ஒழுங்காதான் வண்டியை ஓட்டிட்டு போவீங்க, எதிரில வரவன் ஒழுங்கா வரமாட்டேன் இப்படியும் சொல்லலாம். இத நண்பர்களுக்கு பாதிக்கணும், இல்ல எதிரில வண்டியை ஓட்டிட்டு வரவன் நம்ம மேல விடணும் அப்படிங்கிற அமைப்பு.
ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது வண்டி வாகனம் ஓட்டும் போதுல நீங்க கவனமா தான் ஓட்டுவீங்க. நான் அதுல குறையே சொல்லல. எதிர்ல வர்றவங்க இந்த நேரத்துல கவனமா இருக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி ஹவுசிங் லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல நீட்டா ஓட்டிடுவீங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அதெல்லாம் நீட்டா கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த நேரத்துல ரொம்ப ஈடுபாடு காட்ட வேண்டாம். அதாவது கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி பைக் வாங்குறது, இந்த மாதிரி பண்றதா இருந்தா பண்ணுங்க. இல்ல நான் ஃபுல் பேமெண்ட் இப்போ ஒன் டைம்ல பண்ணிடுவேன், என்கிட்ட சொந்தமா காசு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் வரும்போதெல்லாம் ஒண்ணு அவங்களால உங்களுக்கு மனவேதனை இருக்கணும், இல்ல அவங்க உடல் வேதனை உங்களை மனவேதனை படுத்தணும் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? சனி வக்ர நிவர்த்தி அடைவது தந்தையோட உடல்நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழில்துறையில உங்களுக்கு அற்புதமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா லாபம் இருக்கோ இல்லையோ அதை நீங்க வழி நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு குருவாயிருவீங்க நீங்க. தொழிலை இப்படி தாண்டா செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போவீங்க. யாருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு அந்த தலைமை பதவி கிடைப்பதனால் அதுல புதுசா போய் உட்கார்றதுனால ஏற்படுற அசிங்கங்கள், அவமானங்கள் அது கூட உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அனைத்துமே வேலை செய்யும். தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுறது, தாயாரால் ஒரு இம்சையை ஏற்படுத்திக் கொள்வது, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏமாற்றத்தை அமைவது, அதுவும் குறிப்பா பூர்வீக சொத்துல ஏமாற்றம் அடைவது. ஏன்னா புதன் வக்ரமா இருக்கு இப்ப. புதன் வக்ர நிவர்த்தி எப்பன்னா இப்ப நவம்பருக்கு முடியாது, நவம்பர் 28 தான் முடியுது. ஸோ நவம்பர் 28 முடிஞ்சு ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போதுல பூர்வீகம் நம்ம கைக்கு வரணும்னு அர்த்தம். ஆனா உங்க கையை விட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிலம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க அடைவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பழுதாகும், ஓட்டையாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாரோட உடல்நிலைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கல்வி பயிலும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கூட கவனமா இருக்க மாட்டீங்க. ஏமாற்றம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் நடக்க போகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, ரிசல்ட் பார்த்தா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மனசை சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏமாற்றம் தான் இந்த நேரத்துல, அதாவது எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏமாற்றத்தை தருவதை தன்மையில தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இல்லாட்டி அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு கேது பலமா வேலை செய்யுமே சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பலமா வேலை செய்யுதுன்னே சொல்லலாம். ஏமாற்றத்தை பரிபூரணமா இது பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உண்டாக்கி வைக்கீங்க. கேதுதான் சூசைட் அட்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட தனியா சுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேரோட சேர்ந்து சுத்துங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்குங்க. தீய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. கேது பாசிட்டிவா முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி எப்பவுமே 27 நாள்ல 27 நட்சத்திரத்துல இருக்கிறவர். சோ இந்த கேதுவானவர் உங்களுக்கு அலைம்பாயும் தன்மையை கொடுப்பவர். வருமானத்தை கொடுக்க மாட்டார். இல்லாட்டி வருமானத்தை எப்படி கொடுப்பாருன்னா லேண்டை விற்கிறதுனே அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி சேவிங்ஸ் பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குறிப்பா சூரிய பகவானும் இந்த நேரத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பா மேலதிகாரிகளோட தகராறு பண்ணிக்குவீங்க. அப்பாவோட கண்டிப்பா சண்டை எழுப்பீங்க, இல்ல மேலதிகாரிகளுடன் கண்டிப்பா சண்டை எழுப்பீங்க, இல்ல கணவன் அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் சண்டை போட்டு அவங்களை அடிச்சிருவீங்க. டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் தைரியமா விடுவீங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் வேண்டாம் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்றேன். பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல கணவன் ரொம்ப கவனமா இருக்கும். ஐ மீன் அவங்க கவனமா இல்லாட்டி நீங்க அவங்களை அடிப்பீங்க, நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் சொல்லுவீங்க, அவங்க வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். வீட்டுல ஒரு சிலர்லாம் அடிச்சுட்டு இந்த செயின் எல்லாம் அறுத்துருவாங்க. அந்த அமைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர் பெண்களுக்கு. ஆண்களை பொறுத்தவரையும் அப்ப ஆண்கள் தானே செய்வாங்க. அதாவது இந்த மன்றாடுறது, மண்டிட்டு போறது, அமைதியா இருக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது அவங்க கெஞ்சுவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இறங்கி போவீங்க, பரிபூர்ணமா இறங்கி போவீங்க, டவுன் ஆயிருவீங்க. அப்படி டவுன் ஆகுறவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
டவுன் ஆக மாட்டேன், நானும் அவங்களுக்கு சரிக்கு சமமா நிக்கிறேன் அப்படின்னா சூரியன் செவ்வாய் 8ல இருக்காரு, கவனமா பண்ணிக்கங்க. அப்ப என்ன ஆகும்? சரிக்கு சமமா நின்னா அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவாங்க, நீங்க ஒரு பக்கம் போயிருவீங்க. 2வது திருமண அமைப்புலாம் இப்ப இல்ல. நீங்க அதெல்லாம் 2வது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு பண்ணாதீங்க. ஜனனக ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி லக்னாதிபதியின் தொடர்பு பெற்றாலோ, இல்ல 11ல லக்னாதிபதி, லக்னத்துல 11ஆம் அதிபதி இந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது ஒண்ணு வந்தா தான் 2ஆம் திருமண அமைப்பு ஏதோ இருக்கு. முழுமையா இருக்குன்னு சொல்லல. ஏதோ இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும்போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போக கத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே 8ல. அப்ப என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? என்னன்னு சொல்ல போனா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதிவேகமா போற அமைப்புகள் உங்களுக்கு தோணும். சோ அதிவேகமாலாம் போய் ஒன்றும் நம்ம பண்ண போறது இல்ல. அது நார்மலா போகும். முடிஞ்சா இந்த காலகட்டத்துல வாகனத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. வாகனத்தினால் பெரிய பெரிய இழப்பீடுகளை நீங்க பார்ப்பீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். வருமானத்துக்கு வழி கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும். புதுசா இந்த மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கேட்ஜெட் அந்த ஆட்டோமொபைல்ஸ், அதாவது மொபைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், அதாவது அந்த மிஷினரிஸ்க்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நீங்க இப்ப தொழிலா தொடங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய பேர் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய பேர் எடுப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய பேர் எடுத்து நல்ல புகழ் வாய்ந்த மனிதர் அப்படிங்கிற அமைப்பு கூட சமயத்துல உருவாகும். சரிங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த அமைப்புகள்ல போகும்போதுல நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல்ஸ் இல்ல மொபைல் கேஜெட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லாட்டி மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள். இந்த லைனுக்குள்ள போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல பணம் கொடுத்து ஏற்பாடு செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. காரணம் என்ன, வெளிநாடு போறேன்னு சொல்லி பணத்தை ஏமாறுறவங்களும் இந்த காலகட்டத்துல நீங்க தான். ஸோ அதை கொஞ்சம் பாருங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா நீங்க வேகமா போகாதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்னு வரும்போதில் வயிற்று பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட அத்தனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.